நாளைக்கு லீவாடா நாத்தியம் தெரியாம போச்சு அத மொய்யத்துக்கு வராங்க பாரு வாங்கிக்கோ பேரு என்னமா நித்யாம்மா எங்க பொண்ணுக்கு சொந்தக்காரர் அவருக்கு 50 ரூபா 51 ரூபாய் அம்பளிப்பாங்க இருக்கிறார் அவருக்கு நன்றி கொடுக்கலாம் இல்லையா சார் பரவாயில்ல பெருமாளா தளபதி கால்கோடியான ஐயா கூட்டு பேர் வச்சிருக்காங்க இளவரசி கண்டிப்பா வரான்னு சொன்னேன் மகாராணி மகாராணி ஆமா பெரிய வண்டி பேருக்கு சின்ன வண்டி பேருக்கு சேர்த்து விட்டாங்களா நாளாய் கல்யாணம் பண்ணாங்க மூடி கொடுத்தோம்னு சொல்லுப்பா இவர் வந்து பொண்ணுக்கு அப்பா பொண்ணுக்கு அப்பாவா பிள்ளைக்கு அப்பா அது சொல்லியாச்சே இருக்குதாடா அது மாமி சொம்பு நான் போட மாட்டேன் மாமி பேச போடுவா அதே வேலை தானே இதெல்லாம் அடக்கப்படா எது அடக்கணுமோ அதை அடக்கணும் இது அடக்கணும் அவ்வளவுதான் உடம்புக்கு ஆகாது ஏன் விஷயம் தெரியாத பேசுறேன் இந்த உடல் உறுப்புலாம் சேர்ந்து ஒரு முறை போட்டா போட்டு போச்சான் எப்படி நான் பெரியாளா நீ பெரியாளா நான் பெரியாளா ஒரு கண்ணு சொல்லி இருக்கு டேய் லோகத்தை பாக்குறேன் நான் தான் பெரிய ஆளு அதுக்கப்புறம் வாய் சொல்லி இருக்கு எல்லா மொழியும் பேசுறேன் நான் தான் பெரிய ஆளு அதுக்கப்புறம் காது சொல்லி இருக்கு எல்லா மொழியும் கேட்கிறேன் நான் தான் பெரிய ஆளு அதுக்கப்புறம் இவர் சொன்னாராம் எல்லாத்தையும் வெளியேற்றுறேன் நான் தான் பெரிய ஆளு சரி பரவாயில்ல உலகத்துல பாப்பா அதுக்கப்புறம் இவர் சொல்லி இருக்கிறார் எல்லாத்தையும் வெளியேற்றுறேன் நான் தான் பெரிய ஆளு சரி பரவாயில்ல யாரு பெரிய ஆள் போட்டா போட்டு போட்டுருவோம் இவங்களுக்குள்ள ஆளுக்கு 2 நாள் லீவ் எடுக்கலாம் யார் 2 நாள் லீவ் எடுத்தால பிரச்சனை வருதோ அவ பெரிய ஆள் சரியான போட்டு முடி கொட்டிட்டா கண்ணு 2 நாள் லீவ் எடுத்திருக்கு எந்த பிரச்சனை சூதா போச்சு அதுக்கப்புறம் வாய் 2 நாள் லீவ் எடுத்திருக்கு எந்த பிரச்சனை சூதா போச்சு அதுக்கப்புறம் காது 2 நாள் லீவ் எடுத்திருக்கு எந்த பிரச்சனை சூதா போச்சு அதுக்கப்புறம் இவர் லீவ் எடுக்க ஆரம்பிச்சாரா 10 நிமிஷம் கூட ஆகலையா வெயிறு உப்பின்னு வருதான் கைகாலாம் வள வளவுக்குதான் கண்ணு மப்பஞ்சு மாதிரி இருக்கிறான் காது கேட்கலாம் வாயால பேச முடியும் அதுக்கப்புறம் தான் எல்லாம் சேர்ந்து சொல்லிருக்கு ஐயா உலகத்துல நீதான் பெரிய ஆளு அவனை முதல்ல வெளியேற்று அப்புறமேட்டு என்ன சுகம் என்ன சுகம் அக்கம் பக்கத்துல ஆளு உட்காந்து பார்க்கப்படாது பார்க்கப்படாது என்ன நம்ம உடம்பு நம்ம முக்கியம் அவளா நமக்கு 1000 ரூபாய் கொடுக்க போறா கொடுக்க மாட்டா இல்ல நான் கேக்குறேன் அது வந்தா மட்டும் ஏன் எல்லாம் மூக்க பிடிக்கிறீங்க நாத்து அடிக்குது இல்ல அது நாத்து நினைக்கப்படா அது ஒரு மியூசிக் ஏஆர் ரகுமான் மியூசிக் சில பேர் புறக்கு சில பேர் புறக்கு 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 சில பேர் புஷ்கு சில பேர் சங்கு பேர் சில பேர் தூக்கத்தை ஏற்போம் ரசிக்கிறோம் தூக்க பிடிக்கப்படாது பாட்டுல 1/2 கிலோ கருவாடு வாடை வாழை போதுண்டா பேசா போதும் கவுச்சு சாப்பிடுங்க ஏன் சாப்பிடுவனே சாப்பிட மாட்டாங்க யார் சொன்னது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது எல்லாரும் கவுச்சு சாப்பிடுறான் கவுச்சு சாப்பாட மனுஷனே கிடையாது அவளுக்கே தெரியாம அவ சாப்பிடுறான் இப்போ பயிர் வைக்கிறமே அது ஓரத்துல வரப்பு இருக்குது இல்ல அங்க ஒரு வலை இருக்கு என்ன வலை நண்டு வலை அது கவுச்சி தானே அது வந்து அரப்பாரத்துக்கு வர அதை சாப்பிடல கவுச்சி கலக்கல தண்ணி அங்கிட்டு வருது ஆத்துல போய் பாரு நாக்கு பூச்சி மேயுது தகுலுக்கு அங்குது நண்டுக்கு இது அவன் கை விட்டு போறான் தெரியுமா இதுல எவனா சட்டன அங்கதான் போய் புதைக்கிறான் இதெல்லாம் அது கவுச்சு இல்லையா போர் போட்டு சாப்பிடுவாங்க ஒரு ஒட்டாலும் கலக்கம் ஐயா கலக்கம்
சரி விடு. சரி, நமக்கு எதுக்கு? ஏன்னா சாமி பிள்ளைக்கு தோப்பனா இருக்கும் விடு. ஐயா வாங்கம்மா போங்க ஐயா துக்கலாம் ரதமா சதிலகமாம் சசி வர்ணமா சிலுக்கு வர்ணமா பராணி ஆமாரி மந்திரம் மாதிரி நல்லா சொல்லு என்ன மந்திரம் சொல்றீங்க இதுக்குதான் நான் கர்மான் கல்யாணம் சுவாமி ஜமாத்துல கல்யாணம் ஆம்பளை கேட்காத கேள்வியெல்லாம் மந்திரம் ஒண்ணு சொல்லி அவரு ஜோடி பொறுத்ததை பார்த்தாலே எனக்கு பொறாமை. எங்களை பார்த்து பெரிய வட்டி சின்ன வட்டி ஒண்ணு கேக்குறேன். உம்மா வேலை போவாதுன்னு தள்ளி விட்டாங்க. பரவாயில்ல இருக்கட்டும். ஒட்டி போனாதான் நீ நல்லா இருக்க. கும்முன்னு தான் முச்சாச்சு பேர் இருப்பேன். 10 பேர் பின்னாடி விடுவான். சரி பரவாயில்ல. சுக்கம் அமர்தமா சதி விடமாம். ஓம் ராஜே வனபதிமாம். ஓம் ராஜாயாம். சிவகோத்திரமாம். விஷ்ணு கோத்திரமாம். ஓம் பிள்ளையார் கோத்திரமாம். முன்னாடி ஒரு கரமாந்து போன அதே நான் சொல்லிருக்கேன். கல்யாணம் எவ்வளவு பிள்ளை இருக்கோ அவளை கேட்டுக்கோ. பிள்ளையாரு கோத்திரமா ஆமா சிவகோத்திரம் கேள்விப்படுறது விஷ்ணு கோத்திரம் கேள்விப்படுறது ஏன் பிள்ளையார் கோத்திரம் இருக்க கூடாதா? எல்லாரும் கோத்திரம் இருக்கு. நான் சொல்றதான் மந்திரம். நீ உண்மையான ஐயர் தானா ஆஹா இளவரசர் கண்டுபிடிச்சிட்டார். நான் ஒரிஜினல் ஐயர் இல்லை, டூப்ளிகேட் ஐயராக்கும். அது ஆளு கிடைக்கல. பெருமாள் என்ன தூக்கிட்டு டூப்ளிகேட் ஐயர் அது எப்படின்னா எங்க அம்மா கல்யாணம் ஆன உடனே எங்க அப்பா ரொம்ப மிலிட்டரி சேர்ந்துட்டான். எங்க அம்மா ஆத்தால தண்ணி தான் இருந்தா. போர் அடிக்குதுன்னு ஒரு ஐராத்துக்கு வேலைக்கு போயிட்டா. என்ன வேலைக்கு? மாட்டு ஒட்டால சாணி அல்ற வேலை. ஒரு வேலைக்கு போனாங்க. எங்க அம்மா நல்ல சகப்பா தலா 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 தலன்னு இருப்பா. அப்படி சொல்லலாம். அப்ப நான் சொல்லலாம் உனக்கு தெரியுமா? சகப்பா இருப்பா. ஒரு நாள் மாட்டு ஓட்டால குனிஞ்சு சாமியால சொல்லும் அது தோடமக்கமா வந்திருக்கிறாரு. எங்க ஆத்தால பார்த்தோன்னா அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. பின்னாடி போய் குடிச்சாரு. நான் நின்னுட்டு அப்ப கிராஸா நீங்க கிராஸ் மாடுதான் நல்லா போல கிடக்கும். அவங்க அம்மா பேரு என்ன? மேரி. அப்பா பேரு கதிர்பாய். கிறிஸ்டின் முஸ்லிம் உன் பேரு வராது. அப்படி முக்குளத்தவர் எங்க 3 குலம் தான் நல்லா இருக்கும். விடுங்க. சுக்லாம் பிரதமா சத்யவதமா ஓம் ராணி பிரமணய ஆமா ரபி பரமாதா ஓஹமனே. அம்மா அம்மா எங்க மகள காணோம். இல்லங்க மாமியார் இல்ல. அம்மா இல்லையா? அதான் நான் கல்யாணம் கலகாட்டல சப்புன்னு போயிருந்தது. இதே பொண்ணுக்கு ஆற்றா இருந்திருந்தா பொண்ணுக்கு மேக்கப்புக்கு தெரியும். அவங்க ஓத்தாளுக்கு மேக்கப் தூக்கா இருக்கு. பொண்ணு நகை போடுறாள் அவன் மாலை மாலையா மாட்டிக்கிட்டு இருப்பான். பொண்ணு பட்டு போட கட்டுறாள் அவ கரை வச்சு பட்டு கட்டு கட்டின்னு என் பொண்ணு கல்யாணம் பரதநாட்டியமே ஆடுவான். சத்தம். ஆமா சரி பொண்ணுக்கு அப்பா பாவம் பைத்தியாமே வேச்சு ஒண்ணு கட்டு ஒரு சக்கா ஒண்ணு போட்டு மஞ்சா போய் அக்கல் வச்சு பைத்தியாமே அவரே அப்படி இருக்கிறாரு. கல்யாணம் முடிஞ்ச உடனே எத்தனை கடங்காரன் வருவானோ. சத்தத்துல எவன் பைட்டு தூக்கி போகணும், கிளாஸ் தூக்கி போகணும். எவன் எங்க வாட்சி எடுத்து வச்சுக்கிறானோ, எவன் கரண்ட் திருட்டுல எடுக்கிறானோ அவனு பாவம் அஜந்தில எவன் கண்டிருப்பான். அதே போலதான் எங்க மாமனார் அதே போலதான் இருக்கிறார். சரி பரவாயில்ல. தப்பா நினைக்காத. லோகம் மாறி போச்சு. ஒரு வாரத்துக்கு முன்ன ஒரு கல்யாணத்துக்கு போனேன். மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவன் பொண்ணை சேவை மாத்தினோம் வாங்கினேன். அப்புறமேட்டு பார்த்தா ஏன்னு பார்த்தா லவ் பண்ணு பைக்கில் தூக்கி போயிங்க. மாப்பிள பசங்க முடிச்சுங்க. அதுதான் முன்ன வச்சு பரமாதானா ஆறுபதனி முழுவாதுனா அப்படி கிடையாதுங்க. காலமே மாறி போச்சு. அது முன்ன கல்யாணம் எப்படி தெரியுமா? அதோ ஆயாக்கு இது ஆயாக்கு தெரியும். ஆயா மாப்பிள்ளை நீ பாத்துருக்க மாட்டியே. அப்பா அம்மா தான் பாத்துருப்பா. அதே போல மாப்பிள்ளை ஒண்ணு பாத்துக்க மாட்டாங்க. அப்பா அம்மா தான் பாத்துருப்பா. மனமேல வந்து உட்காருவா. அப்ப கூட நிமிந்து பார்க்க மாட்டான். இருப்பா. ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஒரு வருஷத்துக்கு முன்னே நிச்சயதார்த்தம் பண்ணிடுறான். பைக்கில உட்கார வச்சுக்கிறான். டர்ரு பொருன்னு போறான். அப்புறம் மனமேல வந்து உட்காரா. மந்திரம் சொல்லிக்கினே என்னன்னு கேட்டா 3 மாசம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். அதுக்குதான் முதலே கேட்டேன். நல்லதான் பரவாயில்ல இருக்கட்டும். சுக்கராமரமா சஜிவா. ஐயோ நாய் 50 Hey!
கண்ணீர் வடிக்க வேண்டாம். இளவரசன் எயிலரசன் எங்கிருந்தாலும் அழைத்துக் கொண்டு வருகிறேன். தளபதி கார்கோடகனின் கடமையாகும். இளவரசனோடு வருகிறேன். என் மகனுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்து இந்த மனுமொழியை தூட்ட வேண்டுவதற்காக தான் இந்த அவசர திருமணம். இது என்ன விதியோ என்ன கதி என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லையம்மா. மனமேர்ந்து என் மகன் மாயமாக மறந்திருக்கிறார். என் மகன் ஏலத்தில் இருந்தால் அவனை கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்ப்பது தந்தையின் கடமையாகும். நமது மகன் ஏலத்தில் எங்கிருந்தாலும் சரி அவனை கண்டுபிடித்து வரும் வரை நமது மருமகளை சர்வ ஜாக்கிரதை. அப்படியாக சீக்கிரமா புறப்பட்டு போங்க. மகனே இங்க நடந்தது திருமணமே கிடையாதம்மா. மணமேடையில மணமகன் காணாமல் போய்விட்டான். அப்படி இருக்கும்போது இங்க எப்படி அம்மா வாழ்வாய்? வேண்டாம். என்னமா எத்தனையோ நாட்கள் இளவரசர்கள் எனக்கு சொல்லி போட்டி போட்டு வருகிறார்கள். நல்ல மாப்பிள்ளைய பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்கிறோம். எனக்கு போய் வேறொரு திருமணம்னு சொல்றீங்களே, என் கழுத்துல மாலை கட்டி எனக்கு தாலி கட்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எனக்காப்ப வேறொரு திருமணம் சென்றவர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா எனக்கு தேடி வருவார் அப்பா. அந்த நம்பிக்கை இருக்கிறது. என்னால வர முடியாது. மகளே, நீ பிடிவாதக்காரி. உன் தலைவிதி எப்படியோ அப்படியே நடக்கட்டும். திடீரென்று மாயமாக மறைந்து விட்டாரே, எப்படி மறைந்தார் என்னவென்றே யாருக்குமே தெரியலையே. சென்றவர் கண்டிப்பா வந்துருவாங்க. கண்டிப்பா வந்துருவாருமா. கவலைப்படாத. புறப்படு போகலாம்.